அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் நினைத்தவற்றை நாம் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் ஜிம்மில் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, உடற்பயிற்சி பண்ணுறாங்க. இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டினுடைய மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக்கில் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கூஸ்பம், ஒரு எமோஷ்னல், ஒரு உணர்வுகள் மாற்றம் ஏற்படும், ஒரு உத்வேகம் வரும். அந்த உத்வேகத்தில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை வலுப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஒரு பாட்டையை போட்டு அதை உடம்புல வரக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக அந்த ஒரு உணர்வுகளை தூண்டி விட்டு, இந்த மோட்டிவேஷனோட வீடியோக்கள்லாம் கேட்டு அதன் மூலமாக ஒரு உணர்வுகளை தூண்டி விட்டு அதன் மூலமாக மனிதன் தன்னுடைய ஆசைகளை, தனக்கு தேவையான ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறான். என்ன கேட்டால் அதன் மூலம் நாம் அந்த உணர்வை தூண்டிவிட்டு நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது. அதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அடைய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகளை நம்முடைய அந்த கெமிக்கல்ஸ், அந்த ஒரு உணர்வுகளின் கூஸ்பம்ஸ் வருதுல்ல, அது மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னு நினச்சா முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுகள்ங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு உடற்பயிற்சி பண்ணால் கூட அந்த நேரத்துக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உடலில் பழு ஏற்றுவீங்க. ஆனால் அது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்குமே தவிர, மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் 5 மாதம் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகளானது கண்டினியூஸாக இருக்காது, அது போயிடும். இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ், இந்த மியூசிக் பாட்டுகள்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகளானது அந்த நேரத்திற்கோ இல்லை சிறிது நேர காலத்திற்கோ உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, அது கொஞ்சம் ஆசைகளுக்கு ஏற்ப கொஞ்ச நாள் நீட்டிக்கப்படும். அதுக்கப்புறம் அது போயிடும், விட்டுருவீங்க. அதிகபட்சமாக போனால் என்ன, உடம்பாக ஏற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகபட்சமாக சில வருஷங்கள் வச்சுருப்பீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. லைஃப் லாங் நீங்கள் வச்சுக்க முடியாது. அது உங்களுடைய அந்த வைராக்கியத்தை பொறுத்து மாறும். அப்போ நீங்கள் நினைத்தவற்றை நீங்கள் அடையணும் அப்படின்னா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அதுவாகவே நீ மாறிடணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் நினைச்ச ஏமை நீங்கள் அடையணும், இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? அதுக்கு முதல்ல அந்த மோட்டிவேஷன் வீடியோ பாட்டெலாம் கேட்கவே கூடாது. அது கேட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களை தூண்டி விடும். அப்படியே கற்பனையில் மூங்கி போவீங்க, அதை அடையணும்னு கொஞ்சம் போவீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, சோர்ந்து உட்காந்துருவீங்க. அடுத்து சரி போட்டு, அடுத்து தேவையில்லை, அது வேறு பார்த்துக்கலாம் அப்படி 2 நாள் விட்டுருவீங்க. அதனால் அது தேவையில்லை. நமக்கு அந்த இலக்கை அடையணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு நான் எப்படி இருக்கணும், அது இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்கள். இப்படி நான் இப்படி இருக்கிறேன், இப்படி மாறணும், என் லைஃப் லாங் ஃபுல்லாக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என் லைஃப்பை மாற்றிக்கணும், என் உடலையும் என் மனதையும் மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதை அப்படியே லைஃப் லாங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணனா என்ன ஆகும், அந்த நீங்கள் நினைத்த இலக்கை அடையலாம். நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கு இது மட்டும்தான் தேவை. ஒரு விஷயத்தை இலக்கையை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்கணும், அதுக்கு இந்த இலக்கை அடைவதற்கு நம்ம எப்படி மாறணும் அப்படி பார்க்கணும். மாற்றிட்டு அந்த இலக்கை அப்படியே லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொண்டு அப்படியே லைஃப் லாங் ஃபுல்லாக வாழ்க்கையை அதே ஸ்டைலில் வாழ்ந்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் எளிதாக அடையலாம். இதுதான் விஷயம். இல்லை நான் முயற்சி பண்ணி என்னால் முடியும், முயற்சி பண்ணி நான் அடைஞ்சிருவேன் அப்படிலாம் நடக்காது. இந்த முயற்சின்னு வந்துட்டாலே அதெல்லாம் வேஸ்ட்டு. முயற்சி என்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று தான் சொல்லுவேன். முயற்சி என்பது உங்களுடைய அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் கேட்குறீங்களே, உங்களுக்குள்ள அந்த என்ன ஒரு உணர்வு, அந்த உணர்வு உங்களுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ், அந்த உணர்வின் மூலமாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உந்தப்பட்டு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. கொஞ்சம் காலங்கள் என்ன பண்ணுவீங்க, சூழ்நிலைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்போது, சுச்சுவேஷன் மாறும்போது முயற்சி என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்க. இந்த பாடல்கள் கேட்கும்போது அதே தான். கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறும்போது என்ன ஆகும், இந்த பாடலினுடைய உணர்வு உள்ளே வராது. சூழ்நிலைக்கு ஏற்றாப்ப உணர்வு வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க, இந்த முயற்சி, இந்த பாடல்கள்லாம் புஷ்ன்னு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு தேவை என்ன, இந்த விஷயந்தான். முயற்சி, இந்த மோட்டிவேஷன் வீடியோஸு அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும்.
நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அதை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும், விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம அதை இலக்கை அடைவதற்கு நம்ம எந்த வகை மாற வேண்டும் பார்க்கணும். மாற்றிக்கொண்டு என்ன பண்ணணும், அதே லைஃப் ஸ்டைலே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். அவ்வாறு போகும்பொழுது நாம் நினைத்த இலக்கை அடையலாம், நம் கைக்குள் வரும். நம்ம நாமே மாற்றிக்கணும். நமக்கு தேவையான எப்படி மாறணும் அப்படி மாற்றிக்கிட்டா நமக்கான இலக்கை நாம் அடையலாம். அனைவருக்கும் நன்றி.